இங்க சுப்புங்கிற பொண்ணுக்கு வெள்ளை புடவை கட்டி வெள்ளை பரதா போட்டு ஊரை சுத்தி ஊர்வலமா கூட்டிட்டு போறாங்க. எதுக்காக இப்படி பண்றாங்கன்னா, ஊர் வழக்கப்படி வயசு பொண்ணுங்க குடும்பத்து ஆம்பளை தவிர வேற யாருக்கும் முகத்தை காட்டக்கூடாது. ஆனா இவளோட போட்டோ ஒரு ஃபேமஸ் மேகசின்ல வந்துடுச்சு. ஆக்சுவலி ஒரு நாள் சுப்பு அவ அம்மாவோட சமாதிக்கு போயிட்டு வரப்போ காத்துல பரதா பறந்திருக்கும். அப்ப அவளுக்கு தெரியாம ஒரு போட்டோகிராஃபர் அவளை போட்டோ எடுத்து மேகசின் கவர் பேஜ்ல பப்ளிஷ் பண்ணிட்டாரு. ஊர் வழக்கத்தை மீறினதுக்காக சாந்தி பூஜை பண்றதுக்காக போறாங்க. அதுக்கு முன்னாடி ஜுவாலாம்பிகா கோவில்ல மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. நம்ம கலாச்சாரத்தை மீறி நான் யாருக்கும் என் முகத்தை காட்டல, இது உண்மைனா என் உயிர் ஓம் பொறுப்புன்னு ஜுவாலாமா கிட்ட சொல்லிட்டு போயிடுறா. சுபுவோட கைய பின்னாடி வச்சு ஒரு பெரிய கல்லோடு கட்டி கிணத்துல இறங்க சொல்றாங்க. அவ கிணத்துல இறங்குனதும் அவளுக்கு மூச்சு திணறுது. அப்போ இத்தனை வருஷமா அணையாத கோவில் விளக்கு அணைஞ்சு போயிடுது. கோவில் பூசாரி அம்மா ஓடி போய் அந்த பொண்ணை காப்பாத்துங்க, இல்லைன்னா ஜுவாலாம்பிகா சாபத்துக்கு ஆளாக்கிடுவீங்கன்னு சொன்னதும் அவளோட ஃபியான்சி காப்பாத்திடுறான். ஊர்ல கர்ப்பமா இருக்க பொண்ணோட புருஷன், இப்படி பலி கொடுக்கறத பாதியிலே நிறுத்திட்டீங்கன்னா என் குழந்தை இறந்து போனா நான் என்ன செய்வேன்னு கேட்கிறான். இந்த பொண்ணோட பிரசவத்துக்குள்ள அந்த போட்டோகிராஃபரை தேடி பிடிச்சி நீ தப்பு செய்யலன்னு ப்ரூவ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா உயிரை தியாகம் பண்ணணும். ஆனா ஊர்ல இருக்க யாரும் இவளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு ஊர் தலைவர் சொல்லிடுறாரு. ஒருவேளை நீ தப்பு பண்ணலங்கிறது நிரூபிச்சுட்டுனா ஏற்கனவே பேசினபடி என் பையனை கட்டி வைக்கிறேன்னு சொல்லிடுறாரு. இப்ப சுப்பு அவ அம்மா ஃப்ரெண்டு ரத்னாத்த கூட போட்டோகிராஃபரை தேடி ஹிமாச்சல பிரதேஷ் கிளம்பிடுறா. அங்க அவங்க ஃப்ரெண்ட் பொண்ணு அம்மியோட சேர்ந்து தேடி பாக்குறாங்க. போட்டோகிராஃபரை தேடி போன இடத்துல மலைச்சரிவு ஏற்பட்டு டிராவல் பண்ண எல்லாரும் பக்கத்துல கேம்ப் போட்டு ஸ்டே பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள ஊர் தலைவர் அவரோட பையன் மனசை மாத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. அப்போ சுப்பு சிக்னல் தேடி போய் அவ ஃபியான்சிக்கு கால் பண்றா. கல்யாணம் முடிஞ்சது தெரிஞ்சு அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. பார்த்தா அங்க குடிச்சிட்டு இருந்த 4 பேர் அவளை கடத்திட்டு போய் அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாங்க. எந்த பரதான அவளை காப்பாத்தோம்னு நினைச்சாலோ அதே பரதாவை தான் ஃபர்ஸ்ட் கிழிச்சு எறிகிறாங்க. அன்னைக்கு ஜுவாலாம்பிகாக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இன்னைக்கு சுப்புக்கும் நடக்குது.